சிம்சோன் பாருங்கள், தேவனாலே வாக்கு பெற்றவன். ஆனா அவனுடைய முடிவை பாருங்கள், துன்மார்க்கர்களோட மரிச்சு போனான். அவ்வளவு பெரிய அழைப்பும் பெற்றவன் எங்கே இடறி போனான்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சிம்சோனுடைய முதல் விழுகையினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் தகப்பனோடும் தாயோடும் வழி நடந்து போய் கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு சிங்கத்தை பார்த்து அவன் வழி விலகி போனான், அவர்களை விட்டு விலகி போனான். சிம்சோன் ஒரு நசரேயன். கர்த்தருக்கென்று விரதங்காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் அவன் போகக்கூடாது. எங்க போனான் தெரியுமா? செத்து போன சிங்கத்தின் உடல் அண்டையிலே அவன் கடந்து போனான். அழுகி போய் நாற்றம் எடுத்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு மதுரத்தை தேன் எடுத்து அதை சாப்பிட்டானா. நல்ல ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தேவனுடைய கட்டளைகளை மீறின பொழுதெல்லாம் அவனுக்கு நன்மை கிடைத்ததை போல காணப்பட்டது. அதான் சாத்தானுடைய தந்திரம். தேவனுடைய கட்டளை மீறின உடனே அவனுக்கு அடிவிழல. நான் தான் பிரேத பக்கம் போனேன், நீ போகக்கூடாதுப்பா. நான் தான் போனேனேம்மா, போகக்கூடாது. போனேனே, என்னாச்சு? எனக்கு ஒரு பாட்டில் தேன் கிடைச்சது. ஒரு தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்ததை போல தோன்றிற்று. அவன் நினைச்சா நம்ம செய்யறது சரிதான். பாருங்கள் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நம்ம இது சாத்தானுடைய தந்திரம். நீ தேவனுடைய கட்டளை மீறுகிறாய் என்பதற்காக உடனே அடிவிழ வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உனக்கு இன்னைக்கு வசதியும் வாய்ப்பும் ஆஸ்தியும் காரியங்களும் பெருகிறது என்பதற்காக நீ சரியாய்த்தான் செய்தாய் என்ற அர்த்தமும் அல்ல. உன்னுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கிறது என்பதற்காக அது கர்த்தர் தான் கொடுத்தார் என்பதும் அர்த்தம் அல்ல. பிரேத தண்டையில் போகக்கூடாதுன்னு அம்மா சொல்ற. அம்மாக்கு என்னங்க தெரியும்? பிரேத தண்டையில் கடந்து வா, உனக்கு அங்கே மதுரத்தை வைத்திருக்கிறேன் சொல்லுவதற்கு ஒரு சாத்தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை தவறு செய்த பொழுதும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே காத்திருந்தது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டா அவனுடைய மைண்டை டைவர்ட் பண்ணிடலாம். பூமியில நீங்க வசதி உள்ளவர்களாய் உயர்வு உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதோ அல்லது கைவிடப்பட்டவர்களை போல் இருக்கிறீர்கள் என்பதோ உங்களுடைய பரலோகத்தினுடைய ஸ்தானத்தை நிர்ணயம் செய்யாது. நீங்கள் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கீங்கிறதா ரொம்ப முக்கியம்.